கேரள ஸ்டைலில் மட்டன் கறி செய்வது எப்படி? 350 கிராம் மட்டன், ஒரு தேக்கரண்டி இஞ்சி, ஒரு தேக்கரண்டி பூண்டு, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகாய், 1/4 கப் வெங்காயம், 8 முதல் 10 வரை கறிவேப்பிலை, தண்ணீர், தேவையான அளவு உப்பு, 2 முதல் 3 வரை மேசைக்கரண்டி தேங்காய் எண்ணெய், ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 3/4 கப் நறுக்கிய வெங்காயம், ஒரு தேக்கரண்டி துருவிய இஞ்சி, 3 முதல் 4 வரை பூண்டு பற்கள், 8 முதல் 10 வரை கறிவேப்பிலை, 1/4 கப் தக்காளி, ஒரு மேசைக்கரண்டி புதிய தேங்காய். முதலில் மட்டனை வேக வைக்கவும். அதை பிரஷர் குக்கரில் தண்ணீர், மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் உப்புடன் சேர்க்கவும். நன்றாக கலந்து சுமார் 15 முதல் 20 வரை நிமிடங்கள் அல்லது விசில் வரும் வரை பிரஷர் குக்கரில் வேக வைக்கவும். கடாயில் தேங்காய் எண்ணெயை மிதமான தீயில் சூடாக்கவும். அது சூடானதும் கறிவேப்பிலை மற்றும் வெங்காயத்தை சேர்க்கவும். ஓரிரு நிமிடங்கள் வதக்கிய பிறகு இஞ்சி மற்றும் பூண்டை சேர்க்கவும். சமைத்த மட்டனுடன் தேங்காய், தக்காளி மற்றும் சிவப்பு மிளகாய் தூளை சேர்க்கவும். அதனுடன் தண்ணீரும் சேர்க்கவும். தீயை குறைத்து மூடியால் மூடி அவ்வப்போது கிளறிக்கொண்டே 20 முதல் 25 வரை நிமிடங்கள் மிதமாக வேக வைக்கவும். கேரள பாணி மட்டன் கறி தயாராகிவிட்டது.